ஒரு வாரத்துக்கு அப்புறம் மறுபடியும் நல்ல நேச்சுரலான வாழைத்தோப்புகளை வச்சு தாங்க இன்னைக்கு வீடியோ எடுக்க போறோம். என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேன் அத்தி வந்து நம்ம எப்படி செய்ய போறோம், 1 கிலோ தேன் அத்தி எவ்வளவுக்கு கொடுக்குறோம், தேன் அத்தியில என்னென்னலாம் ஆட் பண்றோம் அப்படிங்கிறத இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம். நல்ல நேச்சுரலான பிளேஸ்க்கு நம்ம போக போறோங்க. இன்னைக்கு வீடியோல வந்து பார்த்தீங்கன்னா, தேன் பூண்டு எப்படி சாப்பிடணும் தான் நம்ம வந்து அப்லோட் பண்ணணும்னு நினைச்சிருந்தோம். ஆனால் ஈவினிங் ஆனதுனால குவாலிட்டி கொஞ்சம் கம்மியா இருக்கனால வந்து நம்ம தேன் அத்தி வந்து எப்படி தயார் பண்ணோம் அப்படிங்கிறத பார்க்க போறோம். இதுதாங்க நம்ம ஊர், மலைக்கே பஞ்சமில்லாத மலையடி புதூர் தான் நம்ம ஊர். கரெக்டா எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திருநெல்வேலி மாவட்டத்தில் களக்காடு பக்கத்தில் மலையடி புதூர் அப்படிங்கிற ஒரு கிராமத்தில் இருக்கு. இதுதான் நம்ம வீடியோ எடுக்கிற வந்து தோட்டங்க. போனோம்னா தேன் அத்தி எல்லாத்தையும் எடுத்துட்டு நம்ம வாழைத்தோப்புல கொண்டு போயாச்சு. கரெக்டான லொக்கேஷன், கிளைமேட் எங்க நல்லா இருக்கும் அப்படிங்கிறது ஒவ்வொரு இடமா வந்து தேடி பார்த்துட்டு இருந்தோம். கரெக்டான இடம் வந்து கிடைச்சிட்டுங்க. இந்த இடத்துல இருக்குதான் நல்ல கிளைமேட் வந்து நல்லா இருக்கு. ஈவினிங் அப்படிங்கிறனால கொஞ்சம் கிளைமேட் சரியில்லைங்க. இதுல இடத்துல இருக்க புல்ல ஃபுல்லா வந்து நம்ம வெளியே எடுத்துட்டோங்க. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேன் அத்தி, அதாவது தேன் மதிப்பு கூட்டக்கூடிய ஒரு பொருட்கள் வந்து பார்த்தீங்கன்னா, தேன் அத்தி உரல் அப்படிங்கிற சொல்லுவாங்க. இந்த தேன் அத்தி உரல் 1 கிலோ எவ்வளவுக்கு கொடுக்குறோம்னு பார்த்தீங்கன்னா, கொரியர் சேர்த்து ரூ. 820 கொடுக்குறோம். இதுல வந்து பார்த்தீங்கன்னா, எவ்வளவு தேன் ஆட் பண்றோம், எவ்வளவு அத்தி இருக்கும் அப்படிங்கிறத சொல்றேங்க. 1 கிலோவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 700 கிராம் தேன், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 300 கிராம் இந்த மாதிரி அத்தி பழம் இருக்குங்க. இதுல வந்து பார்த்தீங்கன்னா கொரியர் சார்ஜ் வித் டேக்ஸ் எல்லாம் சேர்த்து தான் கொடுக்குறோம். பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா இப்படி உடனே ஊற வச்சு உடனே சாப்பிடக்கூடாது. கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா தேனில் மதிப்பு கூட்டக்கூடிய பொருட்கள் எந்த பொருட்களாக இருந்தாலுமே ஒரு 40 நாளுக்கு மேலே வந்து ஊற வைக்கணும். இன்னைக்கு ஊற வைக்க பொருளை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 40 நாள் கழிச்சு தான் அடுத்து சேல்ஸ் பண்ண போகிறோம். அடுத்த வீடியோவில் அது வந்து எப்படி ஊற வைக்கும் அப்படிங்கிறத அப்லோட் பண்ணுறேன். நன்றிங்க.